IAS அதிகாரி ஒருவர் புடவைக்கு பணம் கட்டி ஏமாந்த சம்பவம் கர்நாடகாவில் நிகழ்ந்துள்ளது. பூர்ணிமா கலெக்ஷன்ஸ் என்ற யூடியூப் சேனலின் வீடியோவை பார்த்துவிட்டு பல்லவி அக்ருதி என்ற IAS அதிகாரி கடந்த 10ஆம் தேதி புடவை ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த இந்த நிறுவனம் தரமான புடவைகளை விற்பதாக விளம்பரம் செய்த நிலையில் அதனை நம்பி பணத்தை செலுத்திவிட்டு காத்திருந்த அதிகாரிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. நீண்ட நாட்களாகியும் ஆர்டர் செய்த புடவை வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அக்ருதி பெங்களூருவில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பூர்ணிமா கலெக்ஷன்ஸ் என்ற யூடியூப் சேனல் மீது புகார் அளித்தார். தான் இழந்தது சிறிய தொகையாக இருந்தாலும் இதேபோல பலரும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என தெரிவித்த அக்ருதி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு வரும் ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என TNPSC நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட 3935 பணியிடங்களை நிரப்புவதற்கான இத்தேர்வு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறை தொடங்கியிருக்கிறது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு வரும் மே 24ஆம் தேதி கடைசி நாளாகும். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என வெளியிடப்பட்டிருக்கிறது.